உங்ககிட்ட இப்போது சில்லி ஆயில் இல்லை, தேங்காய் பால் இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு சூப்பரான ஹாட் பாட் பண்ண போகிறோம் வீட்லேயே. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் இந்த ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிவிடுங்க. சில்லி ஆயிலுக்கு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கமெண்ட்டில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் காரம் தாங்க மாட்டேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 5 காஞ்ச மிளகாயாவது போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு நிறைய தண்ணி ஊற்றி மசாலா நல்லா இறக்கி கொதி வந்த பிறகு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலருக்கு தனியாலாம் வாயில் அகப்பட்ட பிடிக்காததுனால நல்லா 2 தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் லைட் சோய் சாஸ், அது சின்ன கரண்டி அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. டொமேட்டோ நல்லா சுருங்கின உடனே அடுப்பு வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாற்றிட்டு ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்லாம். ஒன்று ஒன்றா வேக வச்சு அடுப்புலேயே பண்ணுறதுனால எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். மஷ்ரூம்ஸு, லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த வெர்ஷனில் ஹாட் பாட் பாத்திரம் இண்டக்ஷன் அடுப்பு இல்லாமல் நாமளே டிஐஒயாக எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். காயெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் நான் பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் வெஜிடபிள்ஸோடய ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரைஸ் நூடுல்ஸ் ரெண்டுமே இல்லாமல் ரைஸ் பேப்பரை கட் பண்ணி அது சூயியாக இருக்கும் நூடுல்ஸ் மாதிரி, அதுவும் ஃப்ரோசன் டம்ப்ளிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் மீட் ஆட் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். ஒரு சீஸி ரைஸ் பேப்பர் தொக்போக்கி பண்ணுறதுக்கு ரைஸ் பேப்பர் 10 செகண்ட்ஸ் தண்ணியில் நினச்சி பாதி சீஸ் வச்சு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணி அதில் போட்டுருங்க. அவ்வளோதான், ஜாலியாக சாப்பிடுங்க.